ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கான் அகாடமி அப்படின்னு ஒரு லேர்னிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து ஆக்சுவலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்கவுங்களோட சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பு. எல்லா கான்செப்ட்ஸும் அவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு புக்கில் படித்தா கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்காது. ஸோ வீடியோஸாக நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுறத படித்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஆப் வந்து நான் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். நான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணதும் நான் வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். அது லாகின் பண்ணதுக்கப்புறமா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் செலக்ட் லாங்குவேஜ் கொடுத்தேன்னா இதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தராக போனோன்னா ரீசெண்ட் லெசன்ஸ் இருக்குது. ஸோ நான் இது வந்து ஆம்ப்ளிஃபையர்ஸ், ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்னால் என்னென்னு பார்த்துருக்கேன். அதனால் அது வந்து ரீசெண்ட் லெசன்ஸில் இருக்குது. மை கோர்சஸில் வந்து எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நமக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து மேக்ஸ் கொடுத்துருக்கேன். மேக்ஸ் கொடுத்ததுனால எனக்கு கிளாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லா மேக்ஸுமே எனக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். அதில் எது வேணுமோ நான் வந்து சூஸ் பண்ணி அதை பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்தோன்னா, இப்போ கிளாஸ் 1லேருந்து 12th வரை இருக்குது. அப்புறம் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் அந்த மாதிரி நிறையா இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ அதை யூஸ் உள்ளே போய் நமக்கு பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கேன். அதில் சயின்ஸ் இந்த மாதிரி இருக்கும் நிறையா. இப்போ நான் எது வேணாலும் நான் உள்ளே போய்க்கலாம். இப்போ நான் 7th சூஸ் பண்ணல. அந்த 7th கிளாஸில் மேக்ஸ் இருக்குது. ஸோ நான் முன்னாடி மேக்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன்ல, அது இது. இப்போ நான் தேர்ட் இயர் யூனிவர்சிட்டி இப்போ ஏதோ ஒன்று போகிறேன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டன் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ உள்ள எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்குள்ளே போகும். ஸோ இங்கே நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் 1 மேக்ஸ்க்கு ஏற்கனவே பார்த்துருக்கேன். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நான் இப்போ உங்களுக்கு போனேன்னா இப்போ அது ரிலேட்டடாக என்னென்ன டாபிக் அதுக்கு கீழே வருமோ அது எல்லாமே எனக்கு இங்கே வந்து வந்துடும். இப்போது சர்க்யூட் அனலைசிஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஆம்ப்ளிஃபையர்ஸ் இருக்குது, செமிகண்டக்டர்னால் என்னென்னு இருக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமாக அந்த சப்ஜெக்ட்க்கு ரிலேட்டடாக என்னென்ன கான்செப்ட் இருக்கோ அது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். நான் இப்போது சர்க்யூட் அனாலிசிஸ்னு போனேன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி எனக்கு நிறைய இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன டாபிக் இருக்கும்ல, அந்த கான்செப்டுக்குள்ளே அது எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது. இப்போ கிளாஸ் 1 மேக்ஸ் நான் போகிறேன்னா இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9 இருக்குது, நம்பர்ஸ் ஃப்ரம் 10 to 20 இருக்குது. இதெல்லாம் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. அந்த மாதிரி சப்ட்ராக்ஷன் இருக்கும், அடிஷன் இருக்கும். அந்தந்த ஏஜுக்கு அந்தந்த கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்கும். இப்போது இது வந்து இந்த கான் அகாடமி வந்து இப்போ கொரோனா டைமில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நிறையா ஆப் இருக்கும் இந்த மாதிரி, அது எல்லாமே ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கம்பேரிசன் பண்ணோன்னா இப்போ அந்த இதில் நம்ம பட்ஜெட் வந்து வேஸ்ட் பண்ணுறதோட இந்த ஆப்பில் நம்ம படித்தோன்னா ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கலாம் நிறையா. அதே மாதிரி எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் எக்ஸாம்ஸ்க்கும் ஏதோ ஒரு 2-3 எக்ஸாம்ஸ்க்குலாம் இருக்கும். அது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்ஜெட் பார்த்தோம்னா இப்போ நம்ம ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரி இப்போ ஒரு ஆப்பில் நம்ம படித்தோம்னா அந்த பட்ஜெட்டை அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நம்ம ஃப்ரீயாக இதில் இந்த ஆப்பில் கற்றுட்டு அந்த பட்ஜெட்டை வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி கான் அகாடமி கிட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. இது வந்து கிட்ஸுக்கான ஆப்பு. இது இன்னொரு வீடியோவில் தனியாக நம்ம பார்க்கலாம். இந்த ஆப்போட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.